ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் கடக லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கோம். அதாவது அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 11லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசு ராசியிலையும் 3 பாதங்கள் மகர ராசியிலையும் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 11:40 வரைக்கும் 1ஆம் பாதத்தில் இருக்கிற சந்திரன், அதுக்கு பிறகு மகர ராசியில் 2, 3, 4 பாதங்களுக்கு போறார். இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 3ஆம் இடத்துல, நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 12ல் இருக்கார். இன்னைக்கு அந்த 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிறு சிறு பயணங்கள் அல்லது கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒருத்தருக்கு தகவல் தெரிவிக்கிறது, ஒருத்தரை சந்திக்கிறது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அக்ரிமெண்ட் போடுறது, இதில் எல்லாம் சில தடைகளோ சிரமங்களோ ஏற்படுங்கிறத நமக்கு செவ்வாய் சுட்டி காட்டுறார். செவ்வாயினுடைய இன்னொரு நட்சத்திரமான மிருகஸ்ரீஷத்தில் குரு இருக்கார். அப்போ இந்த சூரியன் குரு ஒரு கனெக்ஷன் ஆகிடுது, சுப விளைவு அப்படின்ட்டு. இதைத்தான் திரிகோண பார்வைன்னு சில பதிவுகளில் போட்டிருக்கேன். அந்த சூரியனுக்கும் குருவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. இது நமக்கு ஒரு வகையில் நம்முடைய திறமைகள், ஆசைகள், நம்முடைய ஒரு திட்டங்கள், இதுக்கெல்லாம் சாதகப்படுது. ஏன்னா குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த வகையில் அது நன்மை கொடுக்கும். அடுத்த நாள் அக்டோபர் 12 சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு 7ஆம் இடத்துல போகிறாரு. நம்முடைய கஸ்டமர், கணவன் மனைவி உறவு, நம்முடைய எதிர்ப்பாளர்கள், இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி சந்தோஷமாக நம்மளுடைய திறமையை நிரூபிக்கிற காலமாக இருக்கு. இந்த நாளில் புது முயற்சிகள், புது செயல் திட்டங்கள், ஒரு காம்படிஷனையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா நமக்கு லக்னாதிபதி சந்திரன். அந்த லக்னாதிபதியினுடைய பலத்தை இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். மறுநாள் அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் 1, 2 பாதம் மகர ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் கும்பராசியில் மதியம் 3:43க்கு மேலே 8ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த மதியத்துக்கு முன்னால் செவ்வாய் நமக்கு 12லிருந்து பலனை தர்றார். அப்போ அது குரு மாதிரி பலன் தர்றார். அதனால் நமக்கு லாபம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், டெவலப்மெண்ட் உண்டு. அதே போல் சுக்கிரனும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு திரிகோண பார்வை ஏற்படுகிறது. சுப விளைவாக வேலை செய்கிறாங்க. இது ஒரு பொருள் வாங்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சுப விரயங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு உறவுகள் முறையில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம், 4ஆம் இடம்லாம் உறவில் அதிருப்தியை குறிக்கிற ஒரு அமைப்பு. இதே கும்பராசி அப்படிங்கும்போது நமக்கு சந்திரன் 8ல் போகிறதுங்கிறது தடுமாற்றத்தை கொடுக்கறது, பயப்படுறது, அல்லது நம்மளுடைய ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுக்கறது, ஒரு கெட்ட செய்திகளை நம்ம கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாகிறது, பொருள் நஷ்டமாகிறது, ஞாபக மறதியில் பொருளை இழக்கிறது, காயங்கள் ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுநாள் அக்டோபர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். அட்டமத்தில் சந்திரன்,
அதே ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் அட்டம சனியும் போயிட்டு இருக்காரு. அப்ப சனி சந்திரன் சேர்க்கை. ஆனா அந்த பரிவர்த்தனையில ராகு இருக்கிறதுனால சனி நட்சத்திரத்துல ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சால்வ் ஆகி போயிடும். அக்டோபர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். இப்போ குரு நமக்கு லாபத்தில் இருக்காரு, அதனால அதை வந்து டெவலப் பண்ணுவார். மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, செவ்வாய் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, இப்போ சந்திரனும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இத்தனை பேரும் அன்னைக்கு பங்களிப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால சுக்கிரன் வந்து வீடு கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன், உறவினர்கள் வருகை, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. குருவனுடைய அமைப்பு நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதாவது நமக்கு எதிர்பார்த்த காரியம் நடக்கும். அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசிக்கு சந்திரன் போய் சனி நட்சத்திரத்தில் இருக்காரு. அதே உத்திரட்டாதியில் தான் ராகு கிரகம் போயிட்டு இருக்கு. அப்போ 9ஆம் வீட்டில் ராகுவும் சந்திரனும் இருக்காங்க. கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஆர்வம், அதீதமான வேகம், அதீதமான அவசரமாக செயல்படுறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இதாக இருக்கும். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியம் பார்க்கறது, இது எல்லாத்துக்குமே ஈடுபட்டாலும் கூட இந்த ராகு சந்திரன் வேகத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்பக்கூடாதுன்னு நம்ப சொல்லிடுறோம். அதிகமான ஒரு கான்ஃபிடென்ஸை வச்சு நாம் வந்து ஒரு கற்பனை வேகத்தை வச்சு நம்பி இறங்க சொல்லிடுறோம். இதே வந்து படிப்புக்கெல்லாம் நல்லா இருக்கும், அகம் சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். ஆனால் புறம் சார்ந்த முதலீடுகள், உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது. அதனால் இன்னைக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மறுநாள் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு நைட்டு 7 மணிலேருந்து புதன்கிழமை 7:13 ரேவதி நட்சத்திரம். வியாழக்கிழமை மறுநாள் அக்டோபர் 17 வந்து உங்களுக்கு மாலை 4:20 வரைக்கும் புதனுடைய ரேவதி நட்சத்திரம். அப்போ ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து ராகு நட்சத்திரத்தில் சுவாதியில் போயிட்டு இருக்காரு. அதனால நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க மற்றும் ஒரு வீட்டிலேயே குடிசை தொழில் மாதிரி பண்ணுறவங்க, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், வாகன ஷோரூம் பண்ணுறவங்க, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் 4:8-12 ராகுனுடைய பொட்டன்ஷியல் நமக்கு வீக்காக இருக்கிறதுனால அவங்களுடைய ஜனனஜாதத்தில் ராகுனுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ராகு நல்ல ராகுவா கெட்ட ராகுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து புதனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். அதாவது நம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடமான மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வராரு. நம்ம லக்னாதிபதியான சந்திரன் வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கேது வந்து 3ஆம் இடத்துல லக்னாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ 3ஆம் இடம் 10ஆம் இடம் இன்னைக்கும் வந்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு அந்த காரியங்கள் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதி மதியம் 1:26, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:26 பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு, அதாவது சனியுடைய நட்சத்திரம். சனி நம்மளுக்கு 8ல் இருக்கார். அதனால் இந்த நாள்லேயும் நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சஞ்சலங்கள், நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்டு, அல்லது நம்ம எதையாவது ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அது பேராசையை மாதிரி நஷ்டப்படுறதுக்கும், தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறுநாள் அக்டோபர் 19 சனிக்கிழமை காலையில் 10:46 வரைக்கும் பரணி நட்சத்திரம். அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியில் ஓடும். அது சாயந்தரம் 4:09 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சுக்கிரன் நட்சத்திரம் பரணியில் மறுநாளும் காலையில் 10:46 வரைக்கும் கொஞ்சம்
கற்பனைகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் முறைகேடான விருப்பங்களில் வந்து நம்ம கேர் எடுத்துக்கணும். பருவ வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த கார்த்திகை 2ஆம் பாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு மாறிடுறாரு சந்திரன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 20 உங்களுக்கு ரோகிணி காலையில் 8:31 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம், அதுக்கு மேலே வந்து ரோகிணி நட்சத்திரம். அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரங்கிறது நமக்கு ஃபேவரபிள். அவர் வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால தன்னம்பிக்கை, தைரியம், வளர்ச்சி, ஆவணங்கள் இதுக்கெல்லாம் நல்லா ஒர்க்கு நல்லா பண்ணலாம். நம்முடைய அறிவை பயன்படுத்தி புகழ் பெறலாம். அது மட்டுமல்ல, பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசு வழி கௌரவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த அக்டோபர் 20ஆம் தேதி காலையில் 8:30க்கு ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது. நல்ல உறவுகளுக்கு பலமாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டுக்கு பலமாக இருக்கும், குழந்தைகள் நலம், குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு மற்றும் நமக்கு வந்து ஒரு பிக்னிக் போயிட்டு வர்றது, உல்லாசம், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை இதில் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு அது பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்கள்ங்கிற கான்செப்டை எடுத்து நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுடைய ஈடுபாடுங்கிறது இந்த நட்சத்திரங்களை பற்றியும் உபநட்சத்திரங்களை பற்றியும் போக போக 27 நட்சத்திரங்கள் நமக்கு மனப்பாடாயிடுச்சுன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 9 உபநட்சத்திரம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு இதை உங்கள் ஜாதகத்தை இப்படி கணிச்சு பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.